हरि ओम अनेवरुक्कुम वणक्कम स्वामी आचार्यजिक्कुम श्री गुरुभ्यो नमः எங்கள் குரூப் 5ல வந்து சம்மரி ஆஃப் திருஷ்யா அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் பார்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாத்தோட ஒரு ஃபுல் சம்மரியாக இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து வித்யாரண்யரும் சரி பாரதி தீர்த்தரும் சரி அது வந்து டிஃப்ரெண்ட்டாக சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க, புது கான்செப்ட்ஸை கொண்டு வந்து. அதில் வந்து எங்கள் குரூப் வந்து ஒரு 4 ஸ்கிட்டாக பிரித்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஹரியோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணணும், மைக் ஆஃப் பண்ணணும். மம்மி இப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல இருக்கேன் மம்மி. மம்மி ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல இருக்கீங்க? பார்த்தாலே எப்படியோ இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்றது, காலம்பரம் இருந்தாலும் சரி மத்தியானம் சாயந்தரம் இது எல்லாத்துக்கும் எப்போ பாரு ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி ராத்திரியாவது நிம்மதியாக தூங்குவோன்னா அதுக்கும் முடியல. கனவு வந்து என்னமோ நம்ம மைண்டையே கொலாப்ஸ் பண்ணுறது. அதான் அப்படி இருக்கேன். ஒரு ஸ்பாண்டிங் அவட்ட கேட்கலாமா? அதுக்கு ரெமெடி கேட்கலாமா? எப்போ பாரு பகலில் தான் இதுவாக இருக்குதுனாக்கா கஷ்டங்கள் இதெல்லாம் சம்சார பந்தத்தில் இருக்கோம்னா ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம்னா கனவு வந்து என்னை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. குருஜி இப்போ நீங்கள் கனவு பாடுறது வந்து ராஜிவாதி கஜிவால அது வந்து அந்த கனவு வந்து ஒரு ஸ்மால் டைம்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் போயிடும். நம்ம இருக்கிறதுல விவகாரிக கஜிவால இருக்கும். விவகாரிக கஜிவா வந்து அந்த கனவு வந்து இந்த கனவு வந்து பரபிரம்மனுடைய கனவு. அவருடைய கனவுல நம்மளாம் ஜீவர்களாக இருந்து நம்ம இதை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்போ வந்து பாரமார்த்திக ஜீவா உணர்றோமோ இந்த கனவுலாம் பொய் அப்படின்னு தெரியும். ரொம்ப நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் சில ஸ்லோகத்தோட சம்மரி என்னன்னா, சுவாமிஜி அழகா சொன்ன மாதிரி பாரமார்த்திக ஜீவா, வியாவகாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா அப்படின்னு 3 ஜீவாவை வந்து வித்யாரண்யரும் சரி பாரதி தீர்த்தரும் வந்து இதில் பிரிச்சிருக்கா. அதில் வந்து 32வது ஸ்லோகத்துல வந்து அவச்சின்ன அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயத்த வந்து அதை எதை குறிக்கிறதுனா ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம் வரும் அதுக்கு. ஸோ அந்த ஓசியை குறிக்கிற அவச்சின்ன, அப்புறம் சிதாபாச அது வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ஸோ அது வந்து இந்த வியாவகாரிக ஜீவாவை குறிக்கிறது. இந்த ஸ்வப்ன கல்பிதா அப்படிங்கிறது வந்து ட்ரீமர் ஜீவா, இது வந்து பிராதிபாசிக ஜீவாவை குறிப்பிடுறது. ஸோ இதில் வந்து இந்த வியாவகாரிகத்திற்கும் இந்த பிராதிபாசிகத்துக்கு மட்டும்தான் சரீரமும் உண்டு, பிரபஞ்சமும் உண்டு. இந்த பாரமார்த்திகத்துக்கு வந்து ரெண்டுமே கிடையாது. ஏன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் லிமிட்லெஸ். அதை தான் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் தூக்கத்தில் இந்த கனவு காண்பவனோட வந்து கான்சியஸ்னஸ் வந்து வியாவகாரிகத்தில் நம்ம தூங்கும்போது நமக்கு தெரியும் நம்ம முழிச்சிடுவோம் அப்படின்னு. ஸோ அவனோட கான்சியஸ்னஸ் வந்து வியாவகாரிகத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த யோக நித்திரையில, இந்த அஜ்ஞான நித்திரையில இருக்கிறவனுக்கு வந்து அவனோட கான்சியஸ்னஸ் வந்து பாரமார்த்திகத்தில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அவச்சேத்தியம் தான் சத்தியம், அந்த வாஸ்தவம் அப்படின்னு வரும். ஸோ அந்த சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, இதுக்கு எக்ஸாம்பிள் ஆச்சாரியஜி என்ன கொடுத்தானா பாட் ஸ்பேஸ் அண்ட் இந்த சுத்தி இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இந்த பாட் ஸ்பேஸ்ன்றது வந்து இந்த கல்பித்த, அதாவது இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், அது வந்து உண்மை இல்லை, நமக்கு பிரிச்சு பார்க்குற மாதிரி தெரிகிறது, ஆனால் அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அப்புறம் தத்துவமசியாதி வாக்கியானி வாக்கியானின்னு சொல்லும்போது ஸோ இந்த தத்துவமசி வாக்கியத்தை கொண்டு தான் ஓசியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தத்துவமசி அந்த வாக்கியத்தை கொண்டு தான் ஓசி நாம்ன்றது ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸ் வருது. அடுத்த பார்ட் பார்க்கலாம். அம்மா பாரு அழுதுகிட்டே இருக்க, 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்க மனசுல, நீ பாட்டு பலூன் கொடுத்துட்டு போய் அழுதுகிட்டே இருக்க. வந்துட்டீங்களா? கவலைப்பட்டுட்டே சரி. என்ன கவலை? நேற்றுக்கு உங்களுக்கு ஏதோ நடக்க போறதா, ஏதோ ஆபத்து வர போறதா கனவு கண்டேன். மனசு ஃபுல்லா பயந்துட்டே இருந்தது. அதனால தான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். சரி, குழந்தையே அழுதுட்டு சரி, நீ கனவு கண்டதும் சரி, அவ பலூன் உடைஞ்ச
வச்சதும் சரி, ரெண்டுமே போயிடும். அது உண்மை இல்லை, அது மித்தியா. தெரியும். இவங்க வந்து சொன்னாங்கல்ல, கனவுக்கு வந்தது வந்து பொய், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம முழிச்சதும் அது வந்து நம்ம பொய்ன்னு நம்ம உணர்ந்துருவோம். அது ஒரு சின்ன பொய். அந்த பலூனோட இது நம்ம நேர்ல பார்த்தாலும் அது அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், சம்சாரம் எல்லாமே நமக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியும். ஆனா நமக்கு ஞானம் வந்ததும் அதுவும் வந்து மித்தியான்னு நமக்கு தெரிஞ்சிடும். பாரமார்த்திக ஜீவா வந்து யோக நித்ரையில இருக்கிறப்போ உருவாக்கிய அந்த கனவுல வர உலகம் தான் நம்ம இந்த வியாபகாரிக உலகம்னு நம்ம பார்த்தோம். இது வந்து மாயா சக்தினால செய்தது. இந்த விக்ஷேப சக்தினா வந்து வியாபகாரிக பிரபஞ்சத்தையும் நம்மள மாதிரி வியாபகாரிக ஜீவாக்களையும் உருவாக்கியது. ஆவரண சக்தி வந்து நம்ம தான் வந்து அத அந்த படைத்தவர்ங்கிறத மறைக்க வைத்தது. நான் வந்து ஆர்சியா வந்து நான் ஓசிங்கிறத மறந்துட்டதுனால, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மறந்துட்டதுனால நான் வந்து இந்த உலகத்துல ஏதாவது கர்மாக்கள் பண்றப்போ எனக்கு புண்ணியம் பாவம் செய்யுது. அந்த புண்ணிய பாவத்தை நான் கழிக்கிறதுக்காக நான் வந்து போக்தாகிறேன். அதுக்காக வந்து இந்த போக்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்டது. இதுல வந்து மாயா சக்தியும் நித்ர சக்தியும் ரெண்டுத்துக்குமே விக்ஷேபம் ஆவரணம் ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து ஈஸ்வராவோட சக்தியால் வந்ததுங்கிறதுனால மாயா சக்தி வந்து கிரமமா இருக்கும், அதுக்கு ஆர்டர்லியா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோட இருக்கும். நித்ரா சக்தி அப்படி இருக்காது, வந்து இவ மாறிக்கிட்டே இருக்கும், இந்த கிரமமா இருக்காது. இது வந்து கண்டினியூஸா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் அடுத்த நாள், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம். கனவுல அப்படி கண்டினியூட்டிலாம் இருக்காது, சம்மந்தமே இல்லாம மாறிக்கிட்டே இருக்கும். பார்ட் 3 அடுத்து. எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்கரை மாட்டிய. குருஜி, இதுல வந்து ஆண்டாள் வந்து எழுஞ்சா பறை கிடைக்கும் சொல்றாளே, அதுல எதை சொல்றா? பறை கிடைக்கும் சொல்லும்போது இப்போ பறை கிடைக்கும் சொல்றது வியாபாரிக ஜீவாவில் இருக்கும்போது சில மனசு கஷ்டம் வருது இல்லையா? நீ பாரமார்த்திக ஜீவாக போகும்போது இந்த அதுதான் பறைன்னு சொல்றா. அவங்களுக்கு வந்து மனசு பரமானந்த ஆனந்த சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பறை தருவோம்னு சொல்லி ஆண்டாள். இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரி ஆண்டாள் வந்து அவ்வளவு அழகா வந்து பறை கொடுக்கும் சொல்றது வந்து அந்த ஜீவன் முக்தியை வந்து. ஸோ நம்ம இந்த கனவிலிருந்து இருக்கும்போது அந்த பாரமார்த்திக பிரபஞ்சம் தான் வந்து ரொம்ப உண்மை, அதை நினைச்சு இருக்கிறதெல்லாம் பார்த்து பயப்படுவோம். ஆனா எழுந்திரிச்ச உடனே எப்படி இருக்கு, அப்பாடா நமக்கு எதுவுமே இல்லையா, சாரி பிராதிபாசிக பிரபஞ்சத்துல இருந்து அதுதான் உண்மையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை எழுந்திரிச்ச உடனே ரொம்ப நிம்மதியா இருக்கு, நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்கு. அப்புறம் அதே போல இந்த அஞ்ஞான நித்திரையில இருந்து நம்ம எந்திரிச்சிட்டோம்னா இந்த வியாபகாரிக ஜீவால காண்ற எந்த ப்ராப்ளமுமே நமக்கு வந்து பெருசா தெரியாது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தூக்கத்துல வந்து யாராவது வந்து நம்மள எழுப்பணும்னா ஒரு குரு தேவை. ஸோ அதுதான் வந்து அவர் ஒரு ஜீவன் முக்தனா இருப்பாரு, அவர் வந்து நம்மளை எழுப்புவாரு. அதோட சேர்த்து இதுல முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்ம ஐக்கியம் என்பதுவே ரியலான விஷயம். இதுல என்ன ரியல், எல்லாத்தையுமே அன்ரியல், எல்லாத்தையுமே மித்யா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே மித்யா எல்லாத்தையுமே அன்ரியல் சொல்லிட்டா எதுதான் ரியல் அப்படின்னு சொன்னா அந்த பிரம்ம ஐக்கியம் என்பதுதான் ரியலான விஷயம். அடுத்த பார்க்கலாம். அலை அலைன்னு சொல்லி எல்லாரும் அலைன்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்றா, அழகா இருக்கேன்னு சொல்றா. ஆனா டக்குன்னு வந்துட்டு போயிடுறேனே, நான் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறேன், என்ன நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பண்றது? நான் கூட தான் பபிள் பார்க் கூட தான் இருக்கலை. நான் என்ன பண்றது? பபுள் சொல்ற நீ பபுள் சொல்லி கனவுல மாறி நீ வந்து வேவ்ஸ் சொல்றது வந்து விவகாரிகத்துல இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் சேர்ந்து பபுள் மாதிரி வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த நான் தான் அந்த வாட்டர். நீங்க வந்து எங்ககிட்ட இருந்து வந்து வாட்டர் தான். நீ வந்து பபுளா இருக்க, நீ வேவ்ஸா இருக்க, நீயும் அவங்களும் வேறு கிடையாது, என்னுடைய சம்பந்தப்பட்டது தான்.
2 பேர் 3 பேருமே வந்து தண்ணி தான். நீங்க இதை பிரிச்சு பார்க்கறது இல்லை. நீங்க எல்லாருமே ஒரே வரப்படமும் நினைச்சு வாட்டர் நினைச்சு. இதுல வந்து அந்த ஓஷன் சொன்ன மாதிரி தண்ணிக்கு வந்து இருக்கிற வந்து மதுரம், திரவியம், சைத்தியம், அதாவது டேஸ்ட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கூல்னஸ் வந்து எல்லாமே வந்து அது தண்ணி வந்து வேவ்ஸ்க்கும் பபிள்ஸ்க்கும் கொடுக்குது. அதனால வந்து பபிள் பர்ஸ்ட் ஆனா எங்க போகுது? வேவ்ஸ்க்கு போகுது. வேவ்ஸ் வந்து திரும்ப பின்னாடி போயிட்டா எங்க போகுது? ஓஷனுக்கு போகுது. எல்லாமே தண்ணிக்கு தான் போகுது. அதே மாதிரி நம்ம வந்து பிராதிபாசிக உலகம் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமோ அது கனவு உலகம். அதுலேருந்து ஏஞ்சுதான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்துடுறோம், வியாபகாரிக உலகம். நமக்கு ஞானம் கிடைச்சுட்டா நம்ம வந்து மோட்சத்துக்கு போயிடுறோம். இதுல நம்ம அங்க 3 கேரக்டர்ஸ் சொன்ன மாதிரி இதுல வந்து சத், சித், ஆனந்தம் இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், ஹாப்பினஸ். இதுல வந்து நம்ம வந்து என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திருக்கு திருஷ்யத்தோட வேதம், அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பிரம்மன். இதை நம்ம புரியறதுக்கு நேரம் ஆனாலும் நம்ம வந்து இது கனவு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சாட்சி தான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம வந்து செயல்படணும். நன்றி.